கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயில் புராணத்தின்படி காமாட்சி தேவி மாங்காடுவில் பஞ்சாக்னி 5 நெருப்புகள் மீது சிவபெருமானை மணக்க வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தார். அவரது தவம் மிகவும் தீவிரமாக இருந்ததால் சுற்றுப்புறம் முழுவதும் மிகவும் வெப்பம் அடைந்தது. மேலும் இந்த மிகப்பெரிய வெப்பத்தால் அனைத்து உயிரினங்களும் துன்பப்படத் தொடங்கின. சிவபெருமான் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் அவர் இதை உணரவில்லை. எனவே அனைத்து முனிவர்களும் தேவர்களும் உலகத்தை தவத்தின் வெப்பத்திலிருந்து காப்பாற்ற விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தனர். உலகை காக்கும் பொருட்டு விஷ்ணு பகவான் உலகை காப்பாற்றும் பொறுப்பை மகாலட்சுமியிடம் ஒப்படைக்கிறார். மகாலட்சுமி தேவி பசுவின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு இத்தலத்திற்கு வந்து சிவனை வணங்கி உலகம் காக்கப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்தார். அவளது தவமிகுந்த பிரார்த்தனைக்கேற்ப சிவபெருமான் கண்களை திறந்தார். அதன் விளைவாக உலகின் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி ஏற்பட்டது. பின்னர் சிவன் காமாட்சி அம்மனை மணந்து அருள்மிகு சுந்தரேஸ்வரர் மற்றும் சவுந்தராம்பிகை ஆகிய திருக்கோலத்தில் சென்னை கோவூரில் அருள் பாலிக்கின்றனர். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் வேறு ஒரு தலைப்பில் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு உள்ளது. நன்றி.